Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ வேறு. நேற்று ஒரு vlog அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி போடலாம் தான் நான் வச்சுருந்தேன். பட் காலையிலேருந்தே இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று ஆக்சுவலாக எனக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்தது. அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ரொம்பவே மனசுக்கு பார்த்திங்கன்னா வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அது மோர் தென் இப்போ பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்றத தாண்டி சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து நம்மளாம் ரசிச்சிருக்கோம். ஒரு நடிகராக பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ் அ ஃபேன் பாயாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரசிச்சிருக்கோம். இது சுயநலமாக கூட எடுத்துங்க. என்ன ப்ரோ அப்படி வீடியோ பார்த்தேன்னு கேட்பீங்க. சைடில் அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது எந்த ஊருன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஊர் யார் என்ன கதைன்னு. அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி கம்பம், அந்த கம்பத்தை பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு இது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு அந்த கொடி பிடிக்கல, கட்சி பிடிக்கலன்னா தட்ஸ் ஃபைன். பட் அந்த செவுத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடி கம்பத்தோட செவுத்தில் தளபதி விஜயோட ஃபோட்டோ இருக்குது, பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு உடச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இது ஆக்சுவலாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணதா இல்லை அங்கே இருக்கிற ஆட்கள் பண்ணதான்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் கொடியை அகற்றுனா நீங்கள் எடுத்துருங்க, அது தப்பே கிடையாது. ஓகே, மேபி அது தெரியாத இடத்துல வச்சுட்டாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, மேபி உங்களுக்குள்ள ஒரு 1008 விவாதம் இருக்கலாம். பட் அவரோட ஃபேஸ் இருக்கிற அந்த செவுத்தை உடைக்கணுமா? நான் ஓப்பனாக நான் கேட்குறேன். இப்போது அவர் அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு நல்லது ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ் ட்ரைங் சம்திங். ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரை விட்டுட்டு வந்துட்டு ஏதோ பண்ண போகிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கெடுதலாக பார்த்தீங்கன்னா மனுஷன் எதுவுமே பண்ணலை, இப்போ வரைக்குமே பண்ணலை. அவர் கட்சியில் இருந்தாலும் அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லது தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் மேலே ஏன் ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு கோவம், இவ்வளோ ஒரு வன்மம்? இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம இந்தியன் ரூல் படி அரசியலுக்குள்ளே வரலாம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாசான ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு, நிறைய மக்களை சேர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு ட்ரை பண்ணும்போது அது மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. சரி, ஓகே, அந்த கொடி இப்போ நீங்கள் எடுத்ததால் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடுமா? அவரோட பணிகள் அவர் பண்ணாமல் போயிடுவாரா? இல்லை இதுக்கெல்லாம் உட்காந்து பயந்துருவாரா? இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பயம் அப்படின்றது எப்படி வேலை செய்யுதுன்றது கிளியராகவே தெரியுது. இந்த வேதநாயகனா பயம், பயனா வேதநாயகம்னு ஒரு டைலாக் இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகம்னா பயம், பயம்னா தமிழக வெற்றி கழகம். உங்களுக்கு பயமே இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லைன்னா நீங்கள் அந்த கொடி எடுக்கிறது, அவர் ஃபோட்டோவை உடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேவலமான செயல்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. இந்த பயம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸில் வேலை செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இது இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. லைட்டாக கண்கூட எனக்கு கலங்கிடுச்சு. ஏன்னா சரி, கொடியை நீங்கள் எடுக்கிறீங்க, கொடியை பிடிக்கல, அந்த இடத்துல அந்த கட்சி கொடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்னு வச்சிங்க. அவர் என்னையா பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? மக்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு இப்போ கட்சிக்குள்ள வந்து சினிமாக்காரங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா, சினிமாக்காரங்க தலைவர்கள் ஆகக்கூடாதா அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு அரசியலே கிடையாது. எல்லாருமே சினிமாவுக்கு சார்ந்தவங்க தான் இருக்காங்க. இன்னும் உனக்கு என்ன ப்ரோ தெரியும், நீ என்ன ப்ரோ அரசியல் பற்றி பேசுகிற? சரி, எனக்கு ஒன்றும் தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தளபதி விஜயனா பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா ஆதரவு கொடுக்குறேன் நான். என்ன மாதிரியே அவருக்கு அவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு தராங்க. அப்படி இருக்கும்போது பப்ளிக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்கன்னா இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பயம்தான். அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பண்ணுற இந்த செயல்கள் நீங்கள் தப்பாக கூட எடுத்துங்க. நானும் வன்மமாக பேசணும், பயங்கரமாக பேசணும், இஷ்டத்துக்கு நானும் வார்த்தைலாம் விடலாம். பட் யூனோ வாட், ஒரு பயம் அப்படின்றது ஒன்று வேலை செய்திங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சக்ஸஸ் தான். இல்லை இதுவும் 10ல் 11 ஒரு கட்சியாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இது சீண்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இதில் 10ல் 11வது கட்சியாக நீங்கள் பார்க்கல. ஐயோ தமிழக வெற்றி கழகமாக அப்படின்னு ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அது ஒன்று போதும், கட்சி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போகுன்றத ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. அண்டு தளபதி ஃபேன்ஸுக்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். வாட் எவர் தே டூ, என்ன பண்ணாலும், எதை உடைச்சாலும், என்ன பண்ணாலும் பயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்படி தான் வேலை செய்யன்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது. நீங்கள் பண்ணுங்கப்பா, நீங்கள் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இதுக்கான பலன் தெரியும். மக்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களே யோசிப்பாங்க, எதுக்கு தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோயை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்குலாம் பயப்படக்கூடாது, சரிங்களா? ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2 விளாக்ஸ் பெண்டிங் இருக்குது. நேற்று நான் போட்டிருப்பேன் அந்த இதில் மசனகுடியில் நடந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சமாக அந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் ப்ரோ. உங்களோட ஆல்பம் சாங்ஸ் என்னாச்சு ப்ரோ? லாஸ்ட்டாக அந்த தளபதிக்கு பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு சாங்கும் பண்ணல அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி ஓடுது. அடுத்த மாதம் உங்களுக்கு அது தெரியும். கொஞ்சமாக சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த செயல் பண்ணாங்கல்ல, தளபதி ஃபோட்டோ உடைச்சாங்கல்ல,
அவங்களுக்கு நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸ்பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.